வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக ஊடகங்கள் ஒரு சார்பாவே செயல்படுறாங்க அப்படின்றது காலாகாலமா சாமானிய மக்கள் கிட்ட இருந்து, அரசியல் விமர்சகர்கள் கிட்ட இருந்து எல்லாராலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் அதிமுகவினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது, அந்த ஆட்சியினுடைய குறைகளை மிக கடுமையா விமர்சனம் பண்ணுவாங்க. ஒரு ஊடகம் எந்த வேலைய செய்யணுமோ அந்த வேலைய செய்வாங்க. அதே நேரத்தில திமுகவினுடைய ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா, திமுகவினுடைய குறைகளை பத்தி பேசவே மாட்டாங்க. அப்பயும் அதிமுக பக்கமே திரும்பி அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத தான் பேசுவாங்க. ஸோ எலக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு குறைவா இருக்கக்கூடிய நிலைமையில, அதிமுகல என்ன நடக்குது? அதிமுகல என்ன பிரச்சனை நடக்குது? அமித்ஷா என்ன சொன்னாரு? எடப்பாடி என்ன சொன்னாரு? முருகன் மாநாட்டுல என்ன பேசினாங்க? இப்படின்றதையே பேசிட்டு இருக்காங்களே தவிர, நாங்க வந்துட்டு சீட்டை அதிகரிச்சு கேட்போம். இன்னமும் வந்துட்டு திமுக சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், மதிமுகன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே அவர்கள் ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறமாவும் அத பத்தி எந்த விதமான டிபேட்டையும் இதுவரைக்கும் எந்த நியூஸ் சேனலும் வைக்கவே இல்ல. அந்த அளவுல தான் அவர்களினுடைய நடுநிலைமை அப்படின்றது இருக்குது. ஸோ அதுலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கலைஞர் டிவி அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. நியூஸ் ஜே அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கலாம். சன் நியூஸ் அவர்கள் வந்துட்டு அவர்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. அவர்கள் திமுகவினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு டிவி சேனல் அப்படின்னாலுமே, அவர்களை வந்துட்டு ஒரு நடுநிலையான நியூஸ் சேனல் அப்படின்ற மாதிரி தான் காட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. இப்போ சன் நியூஸ் பார்க்குறவங்களினுடைய எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான பேர் தான் சன் நியூஸ் சேனல்லாம் பார்க்குறாங்க. ஆனா சமூக வலைதளங்கள்ல அவர்கள் பரப்பக்கூடிய போலி செய்திகள், அது ஃபேக் நியூஸ்னு சொல்ல முடியாது. மிஸ்லீட் பண்ற மாதிரி ஒரு நியூஸ்ல ஒரு 2 லைன மட்டும் தூக்கிட்டு வந்து போட்டுட்டு, அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாம, அந்த 2 லைன மட்டும் வச்சு இவங்க ஒரு அஜெண்டா கிரியேட் பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து சன் நியூஸ் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. சமீபத்துல கூட வந்து அந்த திருப்புவனத்துல அஜித்குமார் அவருடைய லாக்அப் டெத் அது சம்பந்தமா குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய புகார் அளித்த நிகிதா அப்படின்றவங்க வந்துட்டு பாஜகவினுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்கிறாங்க. இந்த நியூஸ் கார்டு சம்பந்தமா ஏதாவது ஒரு நியூஸ் அவர்களினுடைய யூடியூப் சேனல்ல இருக்குதான்னு சொல்லி நான் தேடி பார்த்துட்டேன். எந்த நியூஸுமே கிடையாது. ஒரு நியூஸ் கார்டுல அவர் வந்துட்டு அம்பலம் ஆயிடுச்சு, பகிரங்கமான செய்தி, ஆச்சரியமான செய்தி, அதிர்ச்சிகரமான செய்தி, அவர் பாஜகவில பொறுப்புல இருக்கிறாருலாம் சொல்ல, பாஜகவினுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொறுப்புல இருக்கிறார் அப்படின்றதுக்கும் ஆதரிக்கிறார் அப்படின்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது சம்பந்தமான எந்த விதமான டீடைல்ஸையும் கொடுக்காம அப்படியே ஒரு நியூஸ் கார்டுல போட்டு விட்டுட்டு பாக்குறவங்கள ஒரு மிஸ்லீட் பண்ற மாதிரி. இது இந்த நியூஸ் சேனல் இவர்கள் மட்டும் பண்றாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, எப்படி அவர்கள் ஒரு அஜெண்டாவா எடுத்து செய்வாங்களோ அதே மாதிரி சன் நியூஸ்ல வரக்கூடிய அந்த நியூஸ் கார்டை திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஐடி விங், திமுகவை ஆதரிக்கக்கூடிய சமூக வலைதளத்தில் ஆக்டிவா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அண்ட் கூட்டணி கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அந்த நியூஸ் கார்டை வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க, அப்படியே சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மக்களை தவறா வழிநடத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை தொடர்ந்து சன் நியூஸ் சேனல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அவர்களினுடைய நடுநிலை அப்படின்றது தெரியும். அண்ட் அவர்கள் சமீபத்துல அவர்களினுடைய டிபேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக பக்கம் திரும்பவே மாட்டாங்க. இந்த பக்கமாவே திரும்பிட்டு இருப்பாங்க. அவர்கள் அவங்களாவே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க நேத்திக்கு. ஸோ விஜய் அவர் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் வந்து நேத்திக்கு நடந்தது. ஸோ அதுல வந்துட்டு விஜய் தான் வந்துட்டு முதல்வர் வேட்பாளராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு டிபேட் வந்துட்டு சன் நியூஸ் சேனல்ல நேத்திக்கு நடந்திருக்குது. ஸோ அதுல அவர்கள் வந்துட்டு ஆன்லைன் போல் ட்விட்டர்ல வந்துட்டு எக்ஸ் தளத்துல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. மக்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அந்த டிபேட்டினுடைய கடைசியில சொல்லுவாங்க. ஸோ அதில் மேக்சிமம் திமுக சம்பந்தமான விஷயங்களே ஆப்ஷன்ல இருக்கவே இருக்காது, அப்படியே நீக்கிடுவாங்க. அவங்களையும் மறந்து ஆப்ஷனை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மக்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அந்த கேள்விகளம் நிகழ்ச்சியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவர்கள் கேட்ட கேள்வி, தமாகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டுட்டு, அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன், திமுக கூட்டணின்னு ஒரு ஆப்ஷன், நாம் தமிழர் சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர்களினுடைய அந்த அந்த டிபேட் ஷோ நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது திமுக கூட்டணிக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 62% மக்கள் வந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 13,456 பேர் வாக்களித்திருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அப்படியே ஜர்க்கான சன் நியூஸ் குணசேகரன் அண்ட் கோ வந்துட்டு கொஸ்டினை மாத்திட்டாங்க. அடுத்ததான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற தாவேகாவினுடைய அறிவிப்பு எடப்பாடிக்கு பின்னடைவு, தாவேகா உற்சாகமடையும், பாஜக அழைப்பு நிராகரிப்பு,
கடும் மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனையே மாத்திட்டாங்க. திமுக அப்படின்றது இருக்கு போய் தாண்டா அதிகமான பேர் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு பாதிப்பு அப்படின்ற அந்த ஆப்ஷனையே தூக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ அவர்களாவே வாண்டடா வந்து வண்டியில ஏறி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இப்படியா வந்துட்டு தொடர்ந்து மக்களை மிஸ்லீட் பண்ற மாதிரியான செய்திகளை சன் நியூஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர்களினுடைய வாயாலே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதான் வந்துட்டு நம்ம பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.